பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா சரி. ஏன்னா துரை செந்தில்குமார் டேரக்டர் ஆல்ரெடி ஒரு படம் நடிச்சிருக்காரு. சரி பாப்போமா வேண்டாமான்னு ஒரு எதிர்பார்ப்போட வந்தா உள்ள போய் உட்காந்து வேற லெவலு. தெரியும் விசுவாசமும் தளபதி அந்த குழந்தை பெண் குழந்தையை இழந்துட்டு அப்பான்னு கூப்பிட முடியாத சூழ்நிலை. விசுவாசத்துல பாத்தீங்கன்னா தலைய கண்ணீர் விட்டுருப்பாரு. நிறைய பார்த்து தியேட்டர்ல அழுதுருப்பாங்க. நம்ம வியூஸ் எல்லாம் எல்லாமே பார்த்துருப்போம். ஆனா அதை விட மாசா வந்து லெஜெண்ட் அண்ணனும் வந்து இவ்வளவு தூரம். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா மாசா ஆளு ஹீரோவா சும்மா பளபளன்னு வருவாரு. தக எம்ஜிஆர் மாதிரி வருவாரு. ஆனா இந்த படத்துல ஒரு மண்ணின் மைந்தரா அந்த ஒரிஜினல் ஃபேஸோட வந்து தன்னுடைய குழந்தை அப்பான்னு கூப்பிட முடியல. அந்த மனவழி உண்மையில நானும் சீரியஸா கண்ணீரை விட்டுட்டேன் கண்டிப்பா. ஏன்னா புரோட்டா சூரியோயோ பெரிய ஹீரோவா கருடான மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா கொடுத்தவரை நம்ம ஒரு நம்பிக்கையில தான் வந்தோம். பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிக்கெட்டே கிடைக்கல. பாதி பேர் வெளியில வெக்ஸ் ஆகி போயிட்டோம். அப்படி இருந்து நாங்க வந்து தியேட்டர்ல சொல்லி உள்ள நுழைஞ்சு பார்த்துட்டோம். வேற லெவல் மாசா இருக்கு. அண்ணன்ட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான், அடுத்தடுத்து படம் பண்ணணும். தமிழ் சினிமாவையும் தியேட்டரையும் டெக்னீசியனையும் வாழ வைக்கணும்னு அண்ணனை இருகரம் கூப்பி கேட்டுக்கிறோம். மீடியாவும் இந்த படத்தை பத்தி மிகப்பெரிய வியூஸை நீங்க வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். நன்றி.